ஆடியோலாம் மியூட் போட்டுடலான்டா இவனை. நான் ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டே ஆனால் செல்வாட்டுக்கு சேனல்லாம் 4 லட்சம் சொல்கிறதெல்லாம் ஓவர்ரா. ஆனால் ஒர்த்து தான் பார்த்தியா? அந்த மாதிரி ஒரு 3 சேனல் மாதம் கிடச்சா செம்மையாக இருக்கும். டேய் நம்ம அந்த ஒர்க்கில் எல்லாமே எம்சிஎல்ல இருப்பானுங்க தானே? எனக்கு தெரிஞ்சு இந்த குட்டி சேனல்லாம் இருக்குல்ல, அவனுங்களாம் இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன்டா. எதுக்குன்னா அவன் பாரு டேக்ஸ் பேமெண்ட் எடுப்பானுங்க தானே, எப்படியும் ஹெல்மெட் ஆனாலும் எடுத்துகிட்டு போயிடுவானுங்க. ஏதோ பண்ணுறானுங்கடா. எதில் டவுன்லோட் போட்ட? இந்த அனிமி ஒர்க்கு மட்டும் ஷேர் பண்ணாதவன்ட்டு அது வந்து நம்ம ஷேருக்கு யார்ட்டையும் சேனல் வாங்க வேணாம். தமிழில் யாருமே இல்லைடா எனக்கு தெரிஞ்சு. இன்னொரு நம்ம வேறு எதாவது டீலரை பிடிச்சி எதாவது பண்ணி சேனல் வாங்கி அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம் போல். ரஷ்யன் கண்ட்ரிக்கெலாம் எப்பட்றா ரெவன்யூ இதாக வருது, அதிகமாக வருது ரஷ்யன் அனிமிக்கு? ஆனால் அதுலேயே மூவி ஒர்க் போட்டால் கம்மியாக தானே வருது. ஒன்றுமே புரியலடா. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு மாதிரி இது வருது. எப்படி தெரியலையே. போயிட்டு காணாம போறேன். இனி ஆர்கானிக் வீடியோக்கே நமக்கு டைம் கரெக்டாக போயிடும் பாரு. சரி கருமு ரேங்க் ஆட முடியும்டா. அப்படியா என்ன? டே அப்போ அந்த பழைய ஐடி என்னாச்சு உனக்கு? ஜோக்கரு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் பாரு. அந்த ரஷ்யன் அனிமி இருக்குல்ல, அதுக்கு வந்து நம்ம இதில் பண்ண ட்ரிக்கு தான். இது ஒரு 2000
கைக்கு வந்து இனிமே விட்டான்டா சை. டேய் நம்ம ஒரு ஒரு நல்ல வியூஸ் போகிற மாதிரி ஒரு சேனலு ஃபஸ்ட்டு பார்ட்னர்ஷிப்புக்கு எடுத்து ஆர்கானிக்காக வீடியோ போட வைப்போம்டா ஓனரை. அதுக்கப்புறம் அதை வச்சு கொலாப் அடித்து மற்ற சேனல் எப்படி அந்த வியட்நாம்காரன்லாம் பேனல் பற்றிலாம் தெரியாமல் தெரியும் தானே அவனுக்கு? டே அவன்கிட்ட வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு பாடுறா ஒர்க்குக்கு. செத்துருவானுங்க போல் அடிச்சுட்டு. கூட காணோம்.